வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் காப்பலூர் கிராம வேளாண்மையாளர் ஜே நடராஜன். இவர் இம்மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறையின் மானிய உதவியோடு நிலம் உழும் கருவியினை பெற்றுள்ளார். வேளாண்மை துறையில் நவீன கருவிகளின் செயல்பாடுகளை அரசு ஊக்குவிப்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. இதனை பற்றி கேட்டபோது, எனக்கு நிலம் ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 4 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் பயிர் வைக்கும்போது எங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி உழவு மாடு வாங்கி நாங்கள் பயிர் வைப்போம். உழவு மாடு வந்து ஓட்டும்போது ஒரு ஏக்கருக்கு சுமார் ஒரு 5000 ரூபாய் செலவாகும். அந்த 5000 ரூபாய் செலவாகும்போது எங்களுக்கு கடைசியாக மகசூலி கொண்டு போய் போடும்போது எங்களுக்கு லாபம் நிற்கிறது இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் அப்பப்போ எங்கள் ஏஇஓ மூலம் மீட்டிங்கு போவோம். வேளாண்மை பொறியியல் துறைக்கு மீட்டிங் கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிட்டு போகும்போது நேரத்தில் அவர் சொன்னார், இதுமாதிரி வேளாண்மை பொறியியல் துறையில் மானியத்தில் உங்களுக்கு இடுபொருள்லாம் கொடுக்குறாங்க, வேளாண்மை கருவிகள்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அப்படி போய் கேட்கும்போது இந்த பவர் டில்லர் நாங்கள் பார்த்து வாங்கும்போது இந்த பவர் டில்லருடைய விலை 1,45,000 அதில் மானியம் 40,000 ரூபா போச்சு. நான் டிடியாக 1,05,000 டிடி எடுத்து கொடுத்தேங்க. அது வாங்கினதுலேருந்து நான் என்னுடைய நிலத்தை நானாக மகசூல் உழுதுக்கிறேன். அப்படி உழுகும்போது லிட்டருக்கு 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் ஓடுதுங்க. அப்படி இருக்கும்போது ஏக்கராக ஒரு 10 லிட்டரு டீசல் போட்டால் நாங்கள் உழவு பண்ணிடுறோம். உழவு பண்ணும்போது வருஷத்துக்கு 5,000 ரூபா லாபம் கிடைக்குது. இந்த பவர் டில்லர் வாங்கின மூலிமா 5,000 ரூபா லாபம் கிடைக்குது. அதனுடைய உழவு பண்ணி நாங்கள் மகசூல் கொண்டு போய் விற்கும்போது எங்களுக்கு வருஷத்துக்கு சுமார் ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா லாபம் கிடைக்குதுங்க. முன்ன மாடு வச்சுருந்து நாங்கள் உழவு பண்ணதை விட இப்போது எங்களுக்கு இது மேலாது, இது நல்லா எங்களுக்கு பெனிஃபிட்டு நல்ல பலன் கிடைக்குதுங்க. அதால் நாங்கள் இன்னும் என்ன வேளாண்மை கருவிகள் இருக்குதோ அதை நாங்கள் வாங்கி பயனடைறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்குங்க. நாங்கள் மாட்டில் உழுவும்போது ஒரு நாளைக்கு ஒரு காக்கணி தான் உழுவ முடியுங்க. அதாவது அதில் வந்து உழுது சீக்கிரம் அந்த நாற்று எடுத்து நடுறதுக்கு நாளாகி மகசூல் வர மாட்டேங்குது. இதில் ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கராக நாங்கள் ஓட்டிடுறோம். ஓட்டிட்டு அந்த கூலி எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உடனே மகசூல் நடுவு போட்டுடுறோம். நடுவு போட்டு மகசூல் ஆகிடுது. அதனால் நாங்கள் ஒரே ஆள் இந்த எப்போ நினைக்கிறோமோ அப்போ எடுத்து நாங்கள் ஓட்டி எங்களுக்கு தேவையான வேலை செஞ்சுக்கிறோம். அதனால் எங்களுக்கு இது நல்ல பலனை தருது. மேலும் விவரம் பெற ஜே நடராஜன் அவர்களை 09047099876 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டாரத்தில் பந்தல் காய்கறி வகைகளும் தோட்டக்கலைத்துறையின் அறிவுரைகளும் உதவிகளும் பற்றி விவரிக்கின்றார் இம்மாவட்ட மொரப்பூர் வட்டார தோட்டக்கலைத்துறையின் உதவி இயக்குனர் என் ராஜேந்திரன் அவர்கள். மொரப்பூர் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பந்தல் காய்கறிகள்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது பந்தல் காய்கறி சாகுபடி பண்ணணுனாக்கல அதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு தேவைப்படும். பொதுவாக வந்து இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இந்த வேலி ஓரங்களில் மற்ற கொட்டகையில் அந்த மாதிரி இடத்துல இந்த பந்தல் காய்கறிகள் வளர்த்து அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சாகுபடி பண்ணுவாங்க. கமர்ஷியலாக பண்ணுறதுக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. பெரும்பாலும் விவசாயிகளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அமைக்கிறதுக்குன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். நம்ம அதுக்காக தான் வந்து தோட்டக்கலைத்துறையில் வந்து இந்த பந்தல் காய்கறிகளை ஊக்குவிக்கின்றதுக்காக
இந்த பந்தல் அமைப்புக்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து சென்ற ஆண்டில் 1.5 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதே வந்து 2 லட்சமாக அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த நாங்கள் வந்து இங்கே விவசாயிகளில் எங்கள் மொரப்பூர் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடங்களாக வந்து ஒரு 10 விவசாயிகளுக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 ஹெக்டேர் வரைக்கும் இந்த பந்தல் அமைப்புக்கு மானியம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த நாங்கள் மானியம் கொடுத்ததுனால அவங்க பேலன்ஸ் தொகையை அவங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவாகும். அரசாங்கத்தில் சென்ற ஆண்டுலாம் ஒரு 60,000 ரூபா மானியம் கொடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 லட்சம் ஆகும்போது ஒரு 80,000 ரூபா வரைக்கும் மானியம் இந்த ஆண்டு வருது. அதை வந்து அவங்க நல்லா பயன்படுத்தி இப்போ வருஷம் பூரா அந்த பந்தல் காய்கறிகளை விளைவிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம். பக்கத்தில் லோக்கல் மார்க்கெட்டு இல்லைன்னா எங்கள் ராயக்கோட்டை, தருமபுரி, அரூர் போன்ற பகுதிகளெலாம் அவங்களே கொண்டு போய் கொடுத்து நல்ல ஒரு லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பந்தலில் பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் மொரப்பூர் வட்டாரத்தில் அதிகமாக வந்து பீர்க்கன், பாகல், அப்புறம் சுரை, புடலை போன்ற கொடி காய்கறிகள்லாம் அதிகமாக பண்ணுறாங்க. இடையில பார்த்திங்கன்னா அந்த பந்தலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இது முள்ளங்கி அந்த மாதிரி பயிர்கள்லாம் ஊடு பயிராகவும் சாகுபடி பண்ணுறாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால காய்கறிகளுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படல. ஒரு அரை மணி நேரம் ஓடுற தண்ணி கிணத்துல இருந்தால் கூட இந்த கொடி காய்கறிகளை பண்ணி ஈஸியாக அவங்க வந்து ஒரு கிராப் எடுத்துடுறாங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 கிராப் 3 கிராப் வரைக்கும் எடுக்கிறாங்க. நல்லா ஒரு பயனுள்ள இதாக இருக்குது. தோட்டக்கலைத்துறையில் மானியம் கொடுக்குறோம்னா அது ஒரு பந்தல் அமைப்பதற்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சராக போடணும். அதுக்காக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த கல்லுகள்லாம் நிறைய கிடைக்குது. பில்லர், ஸ்டோன் பில்லரு. அவங்க அதை பக்கத்தில் வாங்கிட்டு வருவாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறையா அந்த ஸ்டோன் பில்லர் இருக்குது. அவங்க ஒரு கல் 300 ரூபா ரேட்டில் வாங்கிட்டு வந்து கம்பியெல்லாம் எலக்ட்ரிக் கடையில் கம்பி வாங்கி அவங்க ஆட்களை வச்சு அவங்க ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1 லட்ச ரூபாய் செலவாகும். அது போட்டாங்கன்னா அவங்களுக்கு இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம், ஒரு 10 வருஷம் வரைக்கும் அதை வந்து அவங்க எந்த இது இல்லாமல் வச்சுக்கலாம். அதில் நம்ம துறையிலையும் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. 50,000 வரைக்கும் பழைய பந்தலை புனரமைப்பு இருக்கிறதுக்கும் இப்போது 2-3 வருஷம் கழித்து அது ஏதாவது காற்றுலையோ இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட அதை புனரமைச்சிக்கலாம். அதுக்கும் நம்ம மானியம் கொடுக்குறோம். அதனால் இது வந்து ஒரு கண்டினியூஸாக வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இதில் நல்லா பயன்படுத்தலாம். விவசாயிகள் ஆர்வம் உள்ளவங்க கேட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேலும் விவரம் பெற என் ராஜேந்திரன் அவர்களை 09443906424 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.